கிட்டத்தட்ட 150 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க. நான் வந்து லாஸ்ட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணி. ஏர்லி திஸ் இயர் நாங்கள் வந்து புதுசாக ஒரு வீடு வாங்கினோம். நாங்கள் வாங்கி வித்தின் ஒரு ஃபியூ வீக்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா என்னோடய கம்பெனியில் வந்து லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போச்சுரா எங்கேயோ செம்மையாக சிக்கணும்டா அப்படின்னு நினச்சிட்டு, ஃபினான்ஷியலாகவும் ஒரு பக்கம் பேர்டன், இந்த பக்கம் என்னடானா லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டில் வேறு மாட்டிட்டோம். August 12th வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்ட்ரோனாமிக்கல் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் நிலா வரப்போகுது. நிறைய இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் வந்து ஃபேக் எக்லிப்ஸ் கிளாஸஸ்னு விற்கிறாங்களாமா. நெதர்லாண்ட்ஸ் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேரிங் ஃபார் த 5th அஃபிஷியல் ஹீட் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் கோட் எல்லோ ஆர் கோட் ஆரஞ்ச், கோட் ரெட் கொடுத்துருந்தாங்க. 40 degrees வரைக்கும் போய் ஏகப்பட்ட பேர் இறந்து போய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட 150 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க நான் வந்து லாஸ்ட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணி. ஆக்சுவலாக இந்த இயர் ஆரம்பித்ததுலேருந்தே கொஞ்சம் நிறைய விஷயம் வந்து பர்சனலாக நிறைய சேஞ்ச் ஆகிட்டு இருந்தது. போத் பாசிட்டிவ்லி ஆஸ் வெல் அஸ் சில பல சிக்கல்கள், நெகட்டிவாகவும் ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் என்னால் கான்டென்ட் க்ரியேஷனில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ முக்கியமாக சொல்லணுன்னா சம்மர் லைக் ஏர்லி திஸ் இயர் நாங்கள் வந்து புதுசாக ஒரு வீடு வாங்கினோம், விச் இஸ் அ குட் நியூஸ். பட் அப்பேரண்ட்லி என்னாச்சுன்னா, நாங்கள் வாங்கி வித்தின் ஒரு ஃபியூ வீக்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா என்னோடய கம்பெனியில் வந்து லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போச்சுரா எங்கேயோ செம்மையாக சிக்கணும்டா அப்படின்னு நினச்சிட்டு, பிகாஸ் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் டெசிஷன் இல்லையா. ஸோ அதை எடுத்த உடனே இமீடியட்டாக இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் வந்த உடனே எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் போயிட்டு இருந்தது. அண்ட் அதோடவே பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய வீட்டை விற்கிறதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸில் வந்து வீடு வந்து ஒரு ஹாட் செல்லிங் கேக்காக இருக்கும் எப்போவுமே. பட் அப்பேரண்ட்லி பிகாஸ் ஆஃப் வேரியஸ் சுச்சுவேஷன்ஸ், பீட் மார்க்கெட் சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால எங்களோட பழைய வீட்டை விற்கிறதுக்குமே வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபினான்ஷியலாகவும் ஒரு பக்கம் பேர்டன், இந்த பக்கம் என்னடானா லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டில் வேறு மாட்டிட்டோம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துலலாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வாழ்க்கை போயிட்டு இருந்ததுனால என்னால் வந்து வீடியோ மேக்கிங்கில், கான்டென்ட் க்ரியேஷனில் வந்து சுத்தமாக ஃபோக்கஸே பண்ண முடியல. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாட்டாக கிளியர் பண்ணி ஓரளவுக்கு ஒரு ஓகேவான சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால தான் வந்து சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோலையும் பேசி. எனக்குமே வந்து ரொம்ப நாளாக கேமரா முன்னாடி உட்காந்து ரொம்ப நாள் ஆனதுனால ரொம்ப ஒரு டச் விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. பேசும்போதே வந்து ரொம்ப யோசிச்சு பேசுகிறேன். லைக் நிறைய விட்டு பேசுகிற மாதிரி இருக்கா. திருப்பி அதை வந்து ஒரு ரொட்டீன்குள்ளே கொண்டு வரத்துக்கும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நானும் அப்புறம் பண்ணலாம் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். பட் நெவர்தலெஸ் இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி நம்ம வீடியோ எடுத்தே ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் கேமரா முன்னாடி உட்காந்துட்டேன். அண்ட் மோர் ஓவர் முக்கியமாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பர்சனல் அப்டேட்டோட என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். அண்ட் இந்த மீன் டைம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி நம்ம எமிக்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா அந்த இமிக்ரேஷனுக்காக ஒரு மென்டரிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி லான்ச் பண்ணியிருந்தோம். வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு 20 கண்ட்ரீஸில் மோர் தென் ஒரு 60-70 மென்டர்ஸ் வந்து அதில் ஆன்போர்ட் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் யாராவது அப்ராட் மூவ் ஆகணும் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் போய் சர்வீசஸ் எடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் லைக் பே பண்ணி ஒரு சிலவங்க கிட்ட நீங்கள் மென்டர்ஷிப் சர்வீசஸ் எடுத்துக்கலாம். அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி மூவ் ஆகுறது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு எமிக்ரூ பற்றி தெரில அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் சொன்னேன் நான். ஸோ அந்த பிளாட்ஃபார்மையும் வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி அடுத்த ஸ்கேலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுலையும் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் தான் வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக வந்து என்னை ரொம்ப பிஸியாக வச்சுக்கிட்டு இருந்தது. அதனால தான் என்னால் வந்து கான்டென்ட் க்ரியேஷனில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் நெவர்தலெஸ் இனிமேல் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆல்ரெடி வந்து ஒரு சில கான்டென்ட்லாம் நான் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான். அண்ட் மோர் தேன் ஒரு பர்சனல் அப்டேட்டையும் தாண்டி இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா August 12th வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்ட்ரோனாமிக்கல் டே அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் தட் நெதர்லாண்ட்ஸில் வந்து சோலார் எக்லிப்ஸ் வரப்போகுது. கிட்டத்தட்ட வந்து 1999க்கு அப்புறம் நெதர்லாண்ட்ஸில் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்லிப்ஸ் வந்து பயங்கர ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்க போகுது. பட் மோர் தேன் அந்த எக்லிப்ஸை பற்றி நீங்களே நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க, நிறைய நியூஸ் வந்திருக்கும். முக்கியமாக ஒரு சில ப்ரிகாஷன்ஸை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் நிலா வரப்போகுது.
இந்த ஈவெண்ட் வந்து ஒரு டோட்டல் சோலார் எக்லிப்ஸாக கிரீன்லாண்டில், ஸ்பெயினில் இந்த மாதிரியான ஏரியாவில் தெரியும். பட் நெதர்லாண்ட்ஸில் இது வந்து ஒரு பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் நேக்கட் ஐஸில் வந்து கண்டிப்பாக இதை பார்க்கவே கூடாது. அண்ட் அதோட நான் பயங்கர ஒரு நல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு கூலர்ஸ் வச்சுருக்கேன், இல்லை நான் வந்து கேமராவில் பார்க்குறேன், இல்லை நான் வந்து லென்ஸில் ஜூம் பண்ணி பார்க்குறேன், இல்லை பைனாகுலரில் பார்க்குறேன், அங்கெல்லாம் ஆல்ரெடி ப்ரொடெக்ஷன் லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு இந்த எக்லிப்ஸை நேக்கட் ஐலியோ இல்லை இந்த மாதிரி டிவைசஸை வச்சு பார்த்துறாதீங்க. ரொம்ப சர்டிஃபைடான எக்லிப்ஸ் ப்ரொடெக்ஷன் கிளாஸஸோட மட்டுமே பாருங்கள். நிறைய இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் வந்து ஃபேக் எக்லிப்ஸ் கிளாஸஸ்னு விற்கிறாங்களாமா. ஸோ அதையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அதில் ஏதாவது டேமேஜஸ் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸஸை யூஸ் பண்ணாதீங்க. சர்டிஃபைட் எக்லிப்ஸ் ப்ரொடெக்ஷன் கிளாஸஸ் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து நம்மளோட கண்ணுக்கு வந்து அது ஒரு பெர்மனன்ட் டேமேஜ் காஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. முக்கியமாக வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு காட்ட போகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சும்மா கிளாஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் வித் ஹேண்ட்லிங் கிட்ஸ். அவங்க எதை நீங்கள் விட்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஏன்னா அந்த பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் எஸ்பெஷலி, ஏன்னா ஃபுல் சோலார் எக்லிப்ஸ்னா கூட சன் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். பட் பார்ஷியல் அப்படிங்கும் போது உங்களுக்கு பிரைட்னஸ் இருக்காது, அதனால் நம்ம ஈஸியாக அதை பார்த்துருவோம். பட் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து லேசர் ஷார்ப் ஃபோக்கஸில் நம்ம கண்ணில் படும், அது வந்து நம்மளோட ரெட்டினாவை பெர்மனெண்ட்டாக டேமேஜ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அதோட செகண்ட் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து நெதர்லாண்ட்ஸ் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேரிங் ஃபார் த 5th அஃபிஷியல் ஹீட் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இல்லை ஈவன் நெதர்லாண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா வருஷத்துக்கு ஒரு ஹீட் வேவ் வரும், இல்லை ரொம்ப ரேரான ஃபினாமினா தான் அது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 5 ஹீட் வேவ்ஸ் வந்து ஒன் ஆஃப்டர் தி அதர் கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஜூனில் வந்து, அதாவது நம்ம 2026 ஜூனில் வந்து கோட் ரெட் கொடுத்துருந்தாங்க, நாட் ஈவன் கோட் எல்லோ ஆர் கோட் ஆரஞ்ச், கோட் ரெட் கொடுத்துருந்தாங்க. 40 டிகிரிஸ் வரைக்கும் போய் ஏகப்பட்ட பேர் இறந்து போய் பயங்கர இன்டென்ஸான ஹீட் வேவ் வந்தது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு 35 டிகிரி 37 டிகிரி அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த தேர்ஸ்டேலேருந்து அகெயின், அதாவது 13th of ஆகஸ்ட்லேருந்து மறுபடியும் டெம்பரேச்சர்ஸ்லாம் ரைஸ் ஆக போகுது. இன்னும் அதுக்கப்புறம் ஹீட் வேவ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த மாதிரி நேரத்துலையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எஸ்பெஷலி கொஞ்சம் வயசானவங்க யாராவது இருக்கிறாங்க, இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கிறாங்க, சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, அனிமல்ஸ் முக்கியமாக வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்களோட நெய்பர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்லேயே கூட அவங்க எல்லோரும் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவங்கள நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஹீட் வேவ்ஸ்னால வித்தவுட் ரெயின் நெதர்லாண்ட்ஸ் வந்து அஃபிஷியலாக இட்ஸ் கெட்டிங் இன்டு அ ட்ராட். நம்ம வந்து ஒரு வறட்சியான ஒரு நிலைமைக்குள்ளே வந்துகிட்டு இருக்கிறோம், குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி டச் கவர்மெண்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தண்ணி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஈவன் அஃபிஷியலாக ஸ்ப்ரிங்க்லர் பேன்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க, லைக் செடிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றுறது, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மனுஷங்களுக்கே இங்கே கொஞ்சம் தண்ணி இல்லை அப்படிங்கிற மாதிரி வார்னிங்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஹீட் வேவ்லேருந்தும் உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த 2 விஷயத்தை பற்றியும் அண்ட் அப்படியே என்னோட பர்சனல் ஸ்டேட்டஸை பற்றியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோட மெயின் இன்டென்ஷன். இந்த 2 விஷயத்தை தான் முக்கியமாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அண்ட் அதோடவே ஒரு பர்சனல் அப்டேட்டும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி வீடியோ. அண்ட் மோரோவர் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய கான்டென்ட் நான் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்மளை அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் யூடியூப்பில் தான் ஆக்சுவலாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கேயுமே இனிமேல் வந்து கொஞ்சம் நான் நிறைய அந்த ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களும் ஃபோக்கஸ் பண்ணலாம், யூடியூப்க்கு ஈக்குவலாகவே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் நான். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கான்டென்ட்டோட சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, stay connected. Bye.